நேற்று நடந்த அசம்பாவிதம் தாக்குதல் எதை காட்டுகிறது என்றால் அரசினுடைய கவனக்குறைவை காட்டுகிறது. 22 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே நாளில் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி ஒரு பயங்கரவாதிகளின் தாக்குதல் நடந்தது. 9 பேர் உயிரிழந்தார்கள். மீண்டும் டிசம்பர் 13ஆம் தேதி தாக்குதல் நடத்துவோம் என்று எச்சரித்தார்கள். இது பயங்கரவாத தாக்குதல் என்று நான் சொல்லவில்லை. எல்லா செய்திகளையும் தொகுத்து பார்க்கும் பொழுது இது பயங்கரவாத தாக்குதல் அல்ல. இருந்தாலும் இது ஒரு தாக்குதல் தான். 5-6 பேர் வெவ்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள், மகாராஷ்டிரா, பீகார், கர்நாடகா என்று வெவ்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள் ஒரு இடத்துல கூடி ஒரு இடத்துல தங்கி யாருடைய தூண்டுதலின் பேரில் இந்த தாக்குதல் செய்திருக்கிறார்கள் என்றால் உளவுத்துறை என்ன செய்தது? 3 அடுக்கு பாதுகாப்பு, 4 அடுக்கு பாதுகாப்பு என்று சொல்கிறார்கள் ஒழிய எந்த அடுக்கும் இந்த தாக்குதலை தடுக்க முடியவில்லையே. உளவுத்துறையை தாண்டி, மத்திய ரிசர்வ் போலீஸை தாண்டி, டெல்லி காவல்துறையை தாண்டி, நாடாளுமன்ற பாதுகாப்புத்துறை வளையத்தை தாண்டி நாடாளுமன்றத்துக்குள்ளே நுழைந்து பார்வையாளர்கள் அரங்கம் வரை சென்று அங்கிருந்த பாதுகாவலர்களை மீறி அவைக்குள்ளே குதித்து, என்ன புகை என்று தெரியவில்லை, கண்ணீர் புகை என்று சொல்கிறார்கள். அந்த கண்ணீர் புகை வெடியை வெடிக்கிறார்கள் என்றால் இது முழுக்க முழுக்க அரசுடைய அங்கங்களுடைய கவனக்குறைவை காட்டுகிறது. வெவ்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள் முகநூலில், ஃபேஸ்புக்கில் நண்பர்களாகி தாக்குதலை நடத்திக்கிறார்கள் என்றால் இது ஒரு 4-5 மாதங்களாக இந்த திட்டமிடப்பட்டிருக்கும். 15 அடி குதிப்பது என்பது எளிதல்ல. அது பயிற்சி பெற்றவர் தான் 15 அடி குதிக்க முடியும். காலை ஒடிச்சிக்காம, கையை ஒடிச்சிக்காம 15 அடி ஒருத்தரை குதிச்சிருக்கிறார்னா பல முறை பழகி இருக்கிறார்னு அர்த்தம். யாராவது அவருக்கு பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இதையெல்லாம் 4-5 மாதங்களாக பயிற்சி இல்லாமல், திட்டம் இல்லாமல் இந்த தாக்குதல் நடந்திருக்க முடியாது. மீண்டும் சொல்கிறேன், இது பயங்கரவாத தாக்குதல் அல்ல. யாரோ அரசியல் ரீதியாக எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக இந்த தாக்குதலை செய்திருக்கிறார்கள். ஆனால் 5-6 மாதம் பயிற்சி இல்லாமல் இது செய்திருக்க முடியாது. 5-6 மாதங்கள் பயிற்சி, முகநூலில் அவரவர்கள் நண்பர்களாகிறார்கள். இதையெல்லாம் உளவுத்துறை கண்டுபிடிக்கவில்லையே, வியப்பாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.